ஹாய். ஹலோ, சொல்லுடா. டேய் சிண்டு, எங்க வாசியும் ஜாக்கும் காணோம்? அவங்களா? அதுவா? அவன் எங்களை பார்த்தான். ஹாய். ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டான். ஏய், யாருடா அந்த பொண்ணு? அதெல்லாம் இருக்கட்டும். ஏ கவிதா, ஆ? என்ன சுரேஷ் இன்னும் காணோம்? ஃபோன் பண்ணி கேளு. ஹே பிரவீனா, என்ன தப்பா எடுத்துக்காத. விக்கி அப்படிப்பட்டவன் இல்ல. நம்ம எவ்வளவு வருஷமா பழகி இருக்கோம். ஏதோ பிளான் வச்சிருக்காண்டி. ஏய், அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா? ஏய், நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது வாயை திறந்து பதில் சொல்லுடி. மனச பறி கொடுத்துட்டேன். காலம் ஃபுல்லா அவன் தானே முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவன் பேசினா என்ன, பேசாம இருந்தா என்ன? பா, புல் அரிக்குதுடி. எந்த படத்தோட டயலாக் இது? ஏய், வெறுப்பேத்தாத. நானே கொலை வரியில இருக்கேன். பேசாம குடி. ஹலோ. இதோ வரேன் வந்துட்டு இருக்கேன். சார் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஓகே மேம். இப்ப மட்டும் 5 நிமிஷம் சொல்லு. ஆனா அவன் இருக்கும்போது மட்டும் அவன் கிட்ட லவ் காட்டாத. சொல்றான் மச்சான். இந்த வந்துட்டே இருக்கேன். ஆமாம் பசங்கள்லாம் வந்துட்டானுங்களா? நான் என்ன இங்கே தான் வரேன், வேற என்ன? போலீஸ்டா போலீஸ். நான் என்னன்னு உனக்கு பார்த்துட்டு பண்றேன். வண்டி நிப்பாட்டுங்கிறேன்ல. சார் இறங்கு. இருங்க சார். இறங்குனாங்கிறேன்ல. புக்கு கொடு. இல்லை சார், வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். லைசன்ஸ் எடு. என்ன அதையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? சார் உண்மையாகவே வர அவசரத்தில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். உங்க அவசரத்துக்கு நாங்க பொறுப்பாயா? சரி, வண்டி நம்பராவது சொல்லு. மேடம், வண்டி நம்பரும் தெரியல, திருட்டு பைக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து கேளுங்க. டேய், இங்க வா. டேய், மேடம் கூப்பிடுறாங்க பாரு. மேடம், திருட்டு வண்டிலாம் இல்லை மேடம். வாடா. பேச முடியாதுடா. ஒழுங்கா ஃபைனை கட்டிட்டு போறீங்களா இல்லையா? சார், நான் கோர்ட்லயே ஃபைன் கட்டிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பில்ல கொடுங்க. கோர்ட்ல கட்டினீங்கன்னா 2000 ரூபா ஆகும்டா. இங்கேயே கட்டிட்டு போனா 500 ரூபா முடிஞ்சு போயிடும். சார், சும்மா சொன்னேன் சார். இங்கேயே கட்டிட்டு போறேன். டேய் மச்சான், அந்த பணத்தை எடுத்து கொடு. மேடம், திருட்டு வண்டிலாம் கிடையாது மேடம், என் ஃப்ரெண்டோட வண்டி தான்.
தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு மேடம். ஆர்சி புக் இல்ல, லைசன்ஸும் இல்ல, ஹெல்மெட்டும் இல்ல, வண்டி நம்பரும் தெரியலன்னு சொல்ற. சந்தேகத்துல போலீஸ்காரன் கேட்டா உனக்கு ரோசம் வேற வருதா? மேடம் என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? ஏண்டா நீங்க பேசினா தப்பு இல்ல, நாங்க பேசினா தப்பா தெரியுதா? நாங்களும் மனுஷங்க தான்டா, எங்க டியூட்டியை நாங்க பார்க்க வேணாமா? உங்க நிலைமை புரியுது மேடம், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மேடம். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் மேடம். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் மேடம். ரொம்ப நேரமா ஃபோன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல மேடம், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் மேம், கொடுங்க. ரொம்ப திமிரா தான் பேசுறேன். மேம் திமிராலாம் பேசல மேம், என் ஃபோனை தானே மேம் கேட்குறேன். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு உங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்றேன் மேம். அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. வண்டியில ஏறு, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். ஏட்டையா, இவன் வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஏன் மேம், நான் என்ன மேம் தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு ஸ்டேஷனுக்கு வா, அப்ப தெரியும். இல்ல நான் என்ன மேம் தப்பு பண்ணேன்? வாடா, சொல்லிட்டே இருக்கேன்ல, வா. சார் வா, சார் சார் நான் என்ன கொஞ்சம் சார் தப்பு பண்ணேன்? ஏறு. சார் வா வா வா, எல்லாம் சார் ஸ்டேஷன்ல போய் எதுவாக பேசிக்கலாம், இருந்தாலும் வா. சொல்லிட்டு பண்ணுங்க சார். பசிக்க வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுரேஷ் எங்கே போய் தொலைஞ்சானோ, வருவானோ வரலையோ தெரில. இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். டேய், அவ சொல்ற மாதிரி அவன் வரும்போதே வரட்டும்டா. முதல்ல சப்ளையரை வர சொல்லுடா. ஏய், எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலயே இருக்காதடா. ஹலோ, என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? என்னமோ எனக்கு மட்டும் பசி எடுத்து அதனாலதான் உங்க எல்லாரையும் அவசரப்படுத்துற மாதிரி பாக்குறீங்க. நான் கரெக்டா தான் சொல்றேன். ஆமாமா, நீ கரெக்டா தான் சொல்ற. ஏய், அவன் தான். டேய், நான் சொல்லிட்டேன்டா. ஹே, நீ எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் விக்னேஷ் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏய், அவன் கிட்ட கேட்டு நீ என்ன தெரிஞ்சுக்க போற? பேசாம உட்காரு. ஏண்டி, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. நான் போய் கேக்குறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிற. உனக்கு என்ன பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருக்காடி? ஆமாண்டி, நான் பைத்தியம் தான்.